இது வந்து டெஸ்ட் 13க்கான ஆன்சர் டிஸ்கஷன் ஆப்டிடியூட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க 176 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் கேன் நாட் பி அ ப்ராப்ளம். ஸோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும், எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 1 வரைக்கும் மட்டும்தான் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இருக்கும், அதை தாண்டி இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டிங்கிறது நம்ம பர்சன்டேஜ்ல சொல்ல மாட்டோம், 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கணும். அப்போ 0.50 to 1ல இருக்கு, 0.253 0 to 1ல இருக்கு. அப்போ 1.001 இருக்கு இல்லையா, இதுதான் 1 தாண்டி இருக்கு ஆப்ஷன். நெக்ஸ்ட் 177 என்ன கொடுத்துருக்காங்க, இன் வாட் டைம் வில் rupees 125 become as 216 at 2% per annum compounded annually. அப்ப இது வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, இது வந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரின்சிபலையும் அமௌண்ட்டையும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா இல்லைன்னா கியூப் ரூட் எடுக்க முடியுமாங்கிறத பார்க்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா இல்லைன்னா கியூப் ரூட் எடுக்கணுமாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 years, கியூப் ரூட் எடுத்தா நமக்கு வந்து 3 years. இப்போ 216 வந்து ஒரு கியூப் ரூட் இல்லையா, பர்ஃபெக்ட் கியூப். இங்க 125 பர்ஃபெக்ட் கியூப். அப்போ 3 கியூப் ரூட் தான் எடுக்கணும். அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இயர்ஸ். ஸோ இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா 3 years வரும். நெக்ஸ்ட் 178 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபீல்ட் whose measurement are 10 meter, 24 meter and 26 meter. Find the cost of leveling at the rate of ₹20 per meter square. சரி, இதுல வந்து நமக்கு இது வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ட்ரையாங்கிள் நம்ம செக் பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து ரைட் ஆங்கிளா இருக்குமா அப்படிங்கிற கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலேயே வந்து லாங்கஸ்ட் சைடு தான் ஹைப்போட்டெனியஸ் இல்லையா, ஸோ அதனால ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். இப்போ இதை நம்ம செக் பண்றப்ப 676 ஈக்குவல் டு 676 வந்தாச்சு. அப்போ இது வந்து என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஏரியா ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஆஃப் இன்ட்டு இந்த மாதிரி நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்றப்ப இது 26 இருக்கும், இது வந்து மேபி 24 இருக்கலாம், இது 10 இருக்கலாம். அப்ப கண்டிப்பா 26 அப்படிங்கிறது வராது. இதுல பேஸ் அண்ட் ஹைட்ல 8 24 இல்ல 10 மட்டும் தான் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எது வேணாலும் அசீவ் பண்ணிக்கலாம். 24 into 10 அசீவ் பண்ண ஏரியா வந்து 120 மீட்டர் ஸ்கொயர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 20 rupees சொல்லி. அப்ப நமக்கு எவ்வளவு வரும்னா 2004. நெக்ஸ்ட் 179 the next term of the sequence. ஸோ கொடுத்துருக்க சீக்வன்ஸ்ல நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாக்குறாங்க. இது ஒரு ஜிபி. ஸோ ஜிபின்னு பாக்குறப்ப நம்ம வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் போடுறப்ப 2/3 வருது. சரி, அதுக்கு அடுத்து தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் நம்ம போடுறப்போ 2/3 வருது. அப்போ ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம 2/3 மல்டிபிள் பண்ணா நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். அப்போ 1/18 நம்ம 2/3 மல்டிபிள் பண்ணணும். 1/18 2/3 மல்டிபிள் பண்ணனா 1/27 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் 30 45 90 225 675 அடுத்த டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு பார்க்கணும். இப்போ 30யோட 1.5 மல்டிபிள் பண்ணா 45 கிடைக்குது. இதோட 2 மல்டிபிள் பண்ணா 90, 90யோட 2.5 மல்டிபிள் பண்ணா 2.225 கிடைக்குது. அப்ப இந்த சீக்வன்ஸ் செக் பண்ணீங்கன்னா 1.5 2 2.5 3. நெக்ஸ்ட் அப்ப எதை மல்டிபிள் பண்ணணும், 3.5 மல்டிபிள் பண்ணணும். எதோட 675 மல்டிபிள் பண்ணா 2362.5 கிடைக்கும். நெக்ஸ்ட் 181 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏபிசி ஈக்குவல் டு நம்பர்ஸ் 2 4 6 8. அப்ப ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 6, டியோட வேல்யூ 8 கொடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ a/2 the whole square plus b/3 the whole square plus c/4 the whole square plus d/5 the whole square. a வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாமா, பியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி 4 போட்டலாம், சியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி 6, டியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி 8. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6829 900 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் 182 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, in a class of 60 whose girls are twice than of boys. இப்போ கிளாஸ் ஆஃப் 60னா நமக்கு வந்து கேர்ள்ஸையும் பாய்ஸையும் சேர்த்து 60 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதனால x plus y equal to 6. xங்கிறது கேர்ள்ஸ் எடுத்துக்கோங்க, yங்கிறது பாய்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸையும் நம்பர் ஆஃப் பாய்ஸையும் ஆட் பண்ணா 6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேர்ள்ஸ் ஆர் ட்வைஸ் தென் ஆஃப் பாய்ஸ். ஸோ பாய்ஸை விட கேர்ள்ஸ் வந்து 2 மடங்கு அதிகமா இருக்காங்க. அப்ப x is equal to 2y. என்ன பண்ணுங்கன்னா இந்த x is equal to 2y இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எதுக்கு பதிலா, x-க்கு பதிலா x-ஐ எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன போடுங்கன்னா 2y போடுங்க. அப்ப 2y plus y is equal to என்னன்னு வரும், 16 வருமா. அப்ப 3y is equal to 60. அப்ப y is equal to 20. இதுதான் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ். இது வந்து அப்போ கேர்ள்ஸ் வந்து அதோட 2 மடங்கு இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அப்ப இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கமல் ரேங்க் 17th from the top. கமலோட ரேங்க் வந்து டாப்ல இருந்து 17th இருக்கான். If there are 9 girls ahead of கமல், கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. How many boys are
ஆஃப்டர் ஹிம் இன் எ ரேங்க். அப்போ கமலுக்கு அப்புறமா எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? இதான் கொஸ்டின். ஸோ கமலோட ரேங்க் வந்து டாப்ல இருந்து 17. கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப கமலுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்து எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? ஸோ அப்ப டாப்ல இருந்து 17th அவனோட ரேங்க். அவங்களுக்கு முன்னாடி எத்தனை கேர்ள்ஸ் இருக்கதா கொடுத்திருந்தாங்க? 9 கேர்ள்ஸ் இருக்கதா கொடுத்திருந்தாங்க. அப்ப எத்தனை பாய்ஸ் இருப்பாங்க? கமலோட சேர்த்து 8 பாய்ஸ் இருக்காங்க. அப்ப கமலுக்கு பின்னாடி எத்தனை பாய்ஸ் இருப்பாங்கன்னா இருக்கதே மொத்தம் 20 பாய்ஸ் தான். 20 பாய்ஸ்ல கமலுக்கு முன்னாடி கமலோட சேர்த்து 8 பாய்ஸ் இருக்காங்கன்னா கமலுக்கு பின்னாடி 12 பாய்ஸ் இருப்பாங்க. அதான் நெக்ஸ்ட் 183 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. From the given series 2764 7983 9862 5493 6278 if first and third digits of each number are interchanged. எதையும் இன்டர்சேஞ்ச் பண்றாங்களா? ஃபர்ஸ்டையும் தேர்டையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2764 இருக்கு இல்லையா, இதுல நான் ஃபர்ஸ்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா தேர்ட்ல இருக்க 6 முதல்ல எழுதுவேன், அடுத்து 7, ஃபர்ஸ்ட்ல இருக்க செகண்ட் வந்து இங்க வந்து 4. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டே தேர்ட் டிஜிட்டே இன்டர்சேஞ்ச் பண்றோம். இந்த 6 இங்க கொண்டு வரோம், 2 இங்க கொண்டு வரோம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் நம்பர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அசெண்டிங் ஆர்டர் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு எழுதும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கிறது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்கேன். இப்போ கொஸ்டின் கேட்கறது என்ன? which of the following number will be the second position from the right hand? Right handல இருந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது என்ன? 8973. நெக்ஸ்ட் the first term and common difference of AP. இது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸ் வந்து நீன்னு கொடுத்துட்டாங்க, ஏபி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது 9, 9ஓட 7 ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 16, அதோட 7 ஆட் பண்ணணும் 23, அதோட 7 ஆட் பண்ணணும் 30. இந்த மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கு. Next 185 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. X, Y and Z can do a piece of work in 5, 8 and 12 days respectively. So X வந்து 5 days பண்றாங்க, Y வந்து 8 days பண்றாங்க, Z வந்து 12 days பண்றாங்க. அப்ப இதுக்கு நம்ம எல்லாமே எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தா நமக்கு 120 வரும். அடுத்து எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? 120 divided by 5 24. நெக்ஸ்ட் 120 divided by 8 15, 120 divided by 12 10. இதுதான் உங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. if X, Y and Z work together to complete, then find a separate share if they will be paid rupees 49,000 for a completing the job. So 49,000 கொடுக்குறாங்க 3 பேருக்குமே. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளவு ஷேர் வரும்? அது நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோ தான் டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்ப டோட்டல் எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 49 பார்ட் இருக்கு. இந்த 49 பார்ட் தான் 49,000னா 1 பார்ட் வந்து 1000. அப்ப இவரோட எஃபிஷியன்சிக்கு தான் நம்ம சேலரி கொடுக்க முடியும். அப்ப இவருக்கு வந்து 24,000 வரும், இவங்களுக்கு 15,000. அதான் 15K எழுதிருக்கேன். இவங்களுக்கு 10,000 வரும், இவங்களுக்கு 10K. Next 186 பாருங்க. A and B can do a piece of work in 25 days and 50 days respectively. Okay, A வந்து 25 நாள் பண்றாராம், B வந்து 50 நாள் பண்றாராம், ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சிருவாங்களாம். They started the work together. ரெண்டு பேருமே சேர்ந்து பண்றாங்க. And A left after some days of work. ஆனா A வந்து கொஞ்ச நாள்லயே போயிட்டாரு. B finished the remaining work in 10 days. அப்ப அது அவர் போனதுக்கு அப்புறமா எல்லா வேலையுமே B தான் பண்றாரு. அப்ப பண்ணிட்டு இருக்கப்ப இந்த டோட்டல் ஒர்க் அவர் எந்த நாள்ல முடிக்கிறாருன்னா 10 daysல ரிமைனிங் ஒர்க். After how many days from the start did A leave? அப்ப எத்தனை நாள் கழிச்சு A வந்து லீவ் ஆனாங்க? இதுதான் கொஸ்டின். இப்ப A வந்து அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு 25 days எடுத்துப்பாரு, B வந்து அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு 50. அப்ப இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்ப 50 வரும். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ போடணும். ஆனா B வந்து என்ன சொல்லியிருக்காங்க? A வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு, அதாவது ஏயும் பியும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க. A வந்து ஏதோ ரீசனால வந்து போயிட்டாரு. ரிமைனிங் ஒர்க் ஃபுல்லாவே B தான் முடிச்சிருக்காரு. எத்தனை நாள்ல முடிச்சிருக்காரு? 10 daysல முடிச்சிருக்காரு. ஆனா B யோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் முடிக்க முடியும். அப்ப 10 daysல முடிச்சிருக்காருன்னா அவர் வந்து 10 ஒர்க்ஸ முடிச்சிருக்காரு. அப்ப டோட்டல் இதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க். நான் உங்களுக்கு எல்லாமே இதுல சொல்லி கொடுத்துருப்பேன் பேசிக்ஸ்ல. டோட்டல் ஒர்க் வந்து 50. இந்த டோட்டல் ஒர்க் 50ல 10 ஒர்க் B மட்டுமே பண்ணியிருக்காரு. அப்ப ரிமைனிங் இருக்க 40 யாரு பண்ணிருப்பா? ஏயும் பியும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க. ஸோ ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 3 ஒர்க்ஸ் பண்ணுவாங்களா? அப்ப இந்த 40 ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிப்பாங்க. அப்ப எத்தனை நாள் அந்த 40 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னா 13 days முடிச்சிருப்பாங்க. Next 187. The area of biggest circle cut out from the square of 14 units is approximately equal to. அவங்க என்ன கேக்குறாங்க? பிக்கஸ்ட் சர்க்கிள் தான் கேக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஸ்கொயரோட சைஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட மேக்ஸிமம் டயாமீட்டர் தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்ப டயாமீட்டர் 14 எடுத்துட்டீங்கன்னா சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7 ஆயிடும். ஜஸ்ட் ஏரியா ஃபார்முலா போடுறீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 188 என்ன கொடுத்துருக்காங்க? கியூபிக்கல் டேங்க்
can hold 8,000 liters of water. Find the length of its side in meters. So 8,000 liters நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மீட்டர் கியூப். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ 8 into 1000 எழுதுவோம். இந்த 1000க்கு பதிலாக மீட்டர் கியூப் போட்டுக்கலாம். அப்போ 8 மீட்டர் கியூப். இங்க கியூபிக்கல் கொடுத்துருக்காங்க. கியூபிக்கல் அப்படின்னால எல்லா சைடும் சேமா தான் இருக்கும். அதோட வால்யூம் ஃபார்ம்ல 8. A cube வேல்யூ 8னா A யோட வேல்யூ 2 மீட்டர். Find the time taken for rupees 4,400 to become rupees 4,851 at 10% compounded half yearly. இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளவு 4,400 அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10% காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி கொடுத்துருக்காங்க. பெர் இயருக்கு 10%னா ஹாஃப் இயருக்கு 5%. ஏன்னா அங்க காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இயர்க்கானது நம்ம வந்து ஹாஃப் இயருக்கு சேஞ்ச். அப்ப இதுல 5% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 220. இப்ப பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து அமௌண்ட். இது வந்து எனது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்லி தான். நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லி நான் போட்டு பாக்குறேன். நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்லிக்கும் சேம் 5% இல்லையா? இதோட 5% வந்து 231. நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா 4851 வருது. அப்ப எத்தனை ஹாஃப் இயர்லி போயிருக்கு? 2 ஹாஃப் இயர்லி போயிருக்கு. 2 ஹாஃப் இயர்லி நமக்கு என்னது 1 இயர். Next 190. The value of a motorcycle 3 years ago was 6,000. It depreciates at the rate of 3% per annum. Find the present value. 3 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 3% வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாயிட்டே வருது. இப்போ present value என்ன அப்படிங்கறதான் கேக்குறாங்க. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 60,000. இதுல 3% அப்படின்னா நமக்கு என்னன்னா 1,800 வரும். ஸோ 1,800 இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூஸ் வந்து கம்மி ஆகுது இல்லையா? ஸோ கம்மி ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை மைனஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் 3 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஒரு இயர் முடிச்சாச்சு. அடுத்த இயருக்கும் நம்ம 3% போடுறோம். 3% போட்டு நம்ம ரெண்டு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அகைன் 3% போட்டு இதுல 3% போட்டு மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். Next 191. A principal becomes 17,000 at a rate of 12% in simple interest for 3 years. Find the principal. அப்ப பிரின்சிபல் வந்து நம்ம 100% நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அதுதான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட். இந்த அமௌண்ட் தான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 17,000. அப்ப இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாக்கணும். இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 3 வருஷத்துக்கு 12%. அப்படின்னா என்னது 36%. அப்ப பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்ப 100 பிளஸ் 36 அதான் 136. 136% தான் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,000. சரி, அதுல இருந்து 100% வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். Next 192. In what time will rupees 17,800 amounts to 19,936 at 6% per annum? இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் per annum அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ 6% per annumனா நான் நியர்லி 2 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2136 வருது. ஸோ இந்த 17,800 பிளஸ் 2136 போட்டோம்னா 9 நம்ம அங்க சம்ல கொடுத்துருக்கிறது வருது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 2. Next 193. Kumaran has rupees 6,000 and wants to divide it between Vimala and Yalini in the ratio 2:3. Find how much rupees they will get for given ratio. அப்ப 6,000 அப்படிங்கறத நம்ம வந்து இங்க 2:3 கொடுப்பாங்க. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கு? 5 பார்ட். டோட்டல் 5 பார்ட்டோட வேல்யூ 6,000. அப்ப 1 பார்ட் வந்து 1,200. இவங்களுக்கு விமலாக்கு எத்தனை போகுது? 2 பார்ட் போகுது. 1 பார்ட் 1,200, 2 பார்ட் 2,000 3 part 3,600. அப்ப இது விமலாக்கு போறது, இது யாழினிக்கு போறது. Next 7.5 7:5 is in proportional to x:25. So proportional கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? So 5 into x is equal to 7 into 25. வந்து x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். 195 என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் எல்சிஎம். எல்சிஎம் நம்ம என்ன பண்ணணும்? இதுல 24க்கு பிரைம் ஃபேக்டர் பண்ணிருக்கோம், 32க்கு பிரைம் ஃபேக்டர் பண்ணிருக்கோம். எல்சிஎம் அப்படிங்கிறது காமனா இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் ஃபேக்டர் இருக்கணும். சாரி, காமனா இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கணும். பிளஸ் இந்த 3 காமனா இல்லாதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 96. இது நார்மலா 24ஐயும் 32வையும் வச்சு இப்படியும் நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுக்கலாம். பட் இந்த மெத்தட் ஏன் போட்டிருக்கேன்னா இது ரிலேட் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேரியபிள்லாம் கொடுக்குறப்ப இந்த மெத்தட் தெரிஞ்சிருந்தாலும் வேரியபிள்ஸ் வச்சு கொடுக்குறப்ப. Next 196. Find the LCM of the given expression. So இது ரெண்டுக்கும் நம்ம LCM பயன்படும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். இதோட ஃபேக்டரைஸ் வந்து இந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் இதோட ஃபேக்டரைஸ் ஃபர்ஸ்ட் 2 காமனா எடுத்துருக்கோம். இது a² - b² ஃபார்மட்ல இருக்கு. a + b a - b ஃபார்முலா எழுதியிருக்கோம்.
இப்ப இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா காமனா இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். சரிங்களா? இங்க t-3 t-3 இது மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே பவர் சேமா இருக்கு. t-3 மட்டும் எழுதிட்டு ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே எழுதிக்கணும். இங்க t இருக்கு, இங்க t+3 இருக்கு, இங்க 2t - 1. நெக்ஸ்ட் 197 क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் HCF. இது எல்லாத்துக்குமே HCF ஃபைண்ட் பண்ணணும். எங்கேயுமே காமனா எதுவுமே இல்ல. காமனா எதுவுமே இல்லனா 1 தான் HCF. நெக்ஸ்ட் 198. இந்த HCF of two number வந்து 11 ஆம். So HCF வந்து 11. And their LCM. LCM வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 7700. If one number product of two நமக்கு இந்த ரிலேஷன் தெரியும் இல்லையா? HCF into LCM is equal to product of HCF கொடுத்திருக்காங்க, LCM கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க 275. இன்னொரு நம்பர் என்ன? So இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 308. இந்த ரிலேஷன் வந்து b வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். Next 199. When a number is decreased by 30%, it becomes 100. பாத்துக்கோங்க. 30% டிக்ரீஸ் ஆனா 100 ஆகுதான். அப்ப இனிஷியலா நம்ம 100% வச்சுக்கிடுவோம். இதுல 30% டிக்ரீஸ் ஆனா என்னது? 70%. டிக்ரீஸ் ஆன வேல்யூ தான் 100. அப்ப 70% தான் 100. அப்ப இதுல இருந்து 100% என்ன நீங்க ஃபைண்ட் பண்ணணும். Next 200 என்ன கொடுத்திருக்காங்க? By selling a bicycle of 4500, a shopkeeper loses 10%. சரி. 10% லூஸ் பண்ணிருக்காரு. அப்ப வந்து 100% இருக்கிறதுல 10% லூஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த 90%. 90% தான் என்னன்னா செல்லிங் பிரைஸ் 4500. இதுல இருந்து 1% என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. 100% என்னன்னு. For how much should he sell it to have a profit 5%? இப்போ இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். ஏன்னா இந்த 5000ல இருந்து அவர் வந்து 10% லாஸ்ல வித்திருக்காரு. அதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப 100% அப்படிங்கறத நமக்கு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு? 90%. 90% வேல்யூ உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. 100% காஸ்ட் பிரைஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் வேணும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5% ப்ராஃபிட். இதுல 5% எவ்வளவு? 10% 500னா 5%. அப்ப 5% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா ப்ராஃபிட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸையும் எதையும் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 5250. 5250க்கு நம்ம செல் பண்ணா மட்டும்தான் நமக்கு 5% ப்ராஃபிட்ங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.